மீட்பருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 131வது இந்த பொன்னை அணைக்கட்டு திருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நீங்கள் என்ன தேவையோடு, என்ன பிரச்சனைகளோடு, என்ன கண்ணீரோடு, எந்த நன்றி செலுத்த நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்து இருக்கீங்களோ அந்த தேவைகளை ஆண்டவர் கொடுக்கும் ஆண்டவர். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமாய் காணப்படுகிறது. என்னாலும் என் இருதயம் என் கண்களும் இங்கே தங்கியிருக்கிறது என்று 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன பிரகாரமாய் ஆண்டுடைய கண்களும் இருதயம் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. விசேஷமாய் இந்த நிகழ்வுக்கு அன்போடு அழைத்த அன்பு பேராயர் அவர்களுக்கும் அவர் குடும்பங்களுக்கும், வேலூர் பேராயத்தின் அனைத்து ஆயர் பெருமக்களுக்கும், திருச்சபையின் தலைவர்களுக்கும், எங்களுடைய சென்னை பேராயத்திலிருந்து வந்திருக்கிற அனைத்து மூத்த ஆயர்கள், இளம் ஆயர்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட தகப்பனே நீங்கள் பேசுங்க என்ற வார்த்தையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு வாழ் தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். நீங்கள் என்ன நோக்கத்தோடு இங்கே வந்தீங்களோ அந்த நோக்கத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய் கடந்து செல்லும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி, நமக்கு நோட்டீஸில் போட்டுக்கப்பட்ட ஒரு பகுதி 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கலுமாய் காணப்படுகிற வாக்குத்தத்தின்படி அன்போடு நான் பேச இருக்கிறேன். கடந்த இந்த வருஷத்தில் விசேஷமாய் ஒரு பெரிய அழிவை உலக நாட்டில் சந்திச்சிச்சு. உலகத்திலே அதிக வசதியான நாடு, ரொம்ப பெருமையான நாடு, அதிக பணம் இருக்கிற நாடு கனடா தேசம். கனடா தேசத்தில் ஜனவரி 7ஆம் தேதி ஒரு பெரிய தீ விபத்தினால் கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு சொத்து மதிப்புகள் அளிக்கப்பட்டதாம். உலகத்திலே இதுவரை இந்த அழிப்பில் பெரிய அதுங்க வருஷம் காட்டு தீ அந்த கோடை காலத்தில் ஏற்படும். அதனால் பல ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அளிக்கப்படும். ஆனால் இந்த வருஷத்தில் மற்ற வருஷங்களை விட பல மடங்கு அதிகமாக அளிக்கப்பட்டுச்சான். அந்த தீயை அணைப்பதற்காக அந்த ஃபயர் சர்வீஸ் ரொம்ப முயற்சித்தாங்களாம். அந்த தண்ணீர் ஹைட்ரஜன் வாட்டர் தெளிக்கிறப்போ அந்த தீ அழிந்து விடுமா. அந்த தண்ணியை தெளிப்பதற்காக அவங்க தண்ணி இருக்கிற டேங்க்கு போகிறப்போ அந்த தண்ணி அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை. அந்த தண்ணி ஸ்டாக் இல்லாதெல்லாம் அவர் பெரிய அழிவை சந்தித்தாங்க. ஒருவேளை அந்த அழிவை சந்திப்பதற்கு அவ்வளோ பெரிய ஒரு பணக்கார நாட்டில் ஹைட்ரேஷன் வாட்டர் இல்லாமல் இருந்துச்சு. அதை அவங்க கவனிக்கலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேனுங்க சொல்லுகிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார். நீங்கள் கேட்கிறப்போ நீங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வேதனையின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இந்த எனக்கு நோட்டீஸில் போட்ட வசனம் அதைத்தான் சொல்லுது. சாலமோன் ராஜா இதே மாதிரி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி தன் வீட்டில் படுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணுறப்போ 1,20,000 மாடுகளை பலியிடுறார். 20,000 மாடுகளை பலியிடுறார். அவர் ரொம்ப ஒரு மகிமையின் பிரசங்கம் இந்த ஆலயத்துக்குள்ள அப்படியே பிரசங்கித்திருக்கு. எப்படி நம்பிக்கையோடு ஒரு கூட்ட மக்கள் நடந்துகிட்டு இருக்காங்க, ஒரு கூட்ட மக்கள் கடையில் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு கூட்ட மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க, ஒரு கூட்ட மக்கள் கவனித்து கொண்டிருக்காங்க, ஒரு கூட்ட மக்கள் தன்னுடைய சொந்த வேலையை பார்த்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரே வேலையை செய்யறாங்க. ஒரு சிலர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க. அப்ப ஆனா அவர் சாலமோன்ட்ட சொல்றப்போ ஒரு பெரிய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அது படுத்திருக்கிறப்போ எழுப்பி சொல்றார், உன் தேசத்துல கொள்ளை நோயா, உன் தேசத்துல பஞ்சமா, உன் தேசத்துல அழிவா, கவலைப்படாத, டு நாட் வரி, உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய கொல்லாத வழியை விட்டு திரும்பினான், பரலோகத்தை நான் கேட்டு இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்கிறார். ஆண்டவற்றை நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ யார் விசுவாசத்தோடு இந்த 131வது ஆண்டு விழாவில் வந்து ஆண்டவரை நோக்கி தங்களை தாழ்த்தி ஆண்டவற்றை கேட்கிறீங்களோ
அந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். யாரா இருந்தாலும் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எப்படி தன்னை தாழ்த்தினா, ஒரு மனிதன் ரொம்ப கவலையா இருந்தாரு. அவருடைய நண்பர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம வெளியே ஷாப்பிங் போயிட்டு வரோம்னு ஷாப்பிங் கூப்பிட்டு போனாரு. ஷாப்பிங் போற வழியில ஒரு பாஸ்டர் சந்திச்சாரு. அந்த பாஸ்டர்கிட்ட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த பாஸ்டர் இவருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறப்போ அவருடைய கவலை மாறிவிட்டது. அதுதான் மத்தேயு 6:33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் எந்த வேதனையோடு, எந்த கண்ணீரோடு, எந்த பிரச்சனையோடு இந்த இடத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில நடந்த ஒரு சம்பவம். அதுதான் நம்முடைய பிரதமருடைய சொந்த தொகுதி. அங்க ராம்கர்ங்கிற ஒரு தாலுக் சென்டர், அங்க ஒரு IMS உடைய பணித்தளம். ஒரு அம்மாவுடைய மகன் ஸ்பெஷல் சைல்டு, 18 வயது வாலிப மகன், ரொம்ப அழகா இருப்பான். திடீர்னு கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொள்வான். திடீர்னு ஆடை இல்லாமல் தன் உடல் ஆடையெல்லாம் ஊத்து போட்டுருவான். ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஒரு மாதிரி தாக்குவான். எங்கெங்கேயும் அந்த அம்மா அங்கதான் கங்கை நதி ஓடுது, புனிதத்திற்கும் கங்கை நதி அங்கதான் ஓடுது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அந்த கங்கையில போய் குளிக்கிறாங்க. அந்த அம்மா எத்தனையோ புனித தலத்துக்கு போனாங்கன்னா வாழ்வு கிடைக்கல. ஒருத்தர் சொன்னாங்க, ராம்கர் போ, ராம்கர்ல ஊருக்கு அவுட்டர்ல ஒரு கிறிஸ்தவ சர்ச் இருக்கு, அந்த ஆலயத்துக்கு போய் நீ உன்னுடைய தேவைகளை சொல்லுனாரு. அந்த அம்மா அங்க போய் தன் மகனை அழைச்சிக்கிட்டு இதே மாதிரி ஒரு சின்ன சேப்பல், சின்ன ஆலயம், அங்க அந்த அம்மா ஜெபித்தாங்க. தன் மகனுடைய கைகளை வைத்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அவங்க நினைக்கவே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கிடைக்குமான்னு நினைக்கல. இந்த மகன் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாக, ஒரு இவாஞ்சலிஸ்டாக, ஒரு ஊழியராக இருக்கிறான். அந்த அம்மா தனக்கு இருக்கிற 5 சென்ட் இடத்தை சர்ச்சுக்கு எழுதி கொடுத்து அங்க ஒரு சர்ச்சை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு பொன்னை அணைக்கட்டுல 131 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிற இந்த திருச்சபையில ஆண்டுடைய வார்த்தை இருக்கு, நல்ல பெயர், வாக்கு மாறாதவர் ஆலயம். இந்த ஆலயத்துல சங்கீதம் 131வது ஆண்டு விழால 131வது சங்கீதத்தில் சொன்னார், என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, நான் ஒரு குழந்தையை போல இருக்கிறேன்னு சொல்றேன். பால் மறந்த குழந்தையை போல. பால் மறந்த குழந்தை எப்படி அழுகுமோ அதே மாதிரி நான் எதையோ இழந்து தவிக்கிறேன், நான் ஒரு மேட்டிமையானவன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று அந்த 3வது வசனத்தை சொல்றாரு. ஒருவேளை நாம் ஆண்டவரை நம்புறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடையரா இருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை நோக்கி நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய், நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவராய் அந்த ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்று வழி நடத்துவார், என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த 131வது ஆண்டு விழாக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவற்றை என்ன நிலையில வந்திருக்கிறோம்? 2 நண்பர்கள் வந்தாங்க. இதே மாதிரி ஆலயத்திற்கு 2 நண்பர்கள் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துருக்கப்போ ஒருத்தர் இங்க உள்ள குறைய சொல்லிக்கிட்டே இருந்தார். சேர் சரியில்லை, லைட் சென்ஸ் இல்லை, ஆடியோ சரியில்லை, மக்கள் சரியில்லை, கொயர் சரியில்லை, யூத்து சரியில்லை, பிஷப் சரியில்லை, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் காணிக்கை எடுக்கிறது சரியில்லை, இப்படி சில கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே இருந்தார். பக்கத்தில் இருக்கிற கேட்டுக்கிட்டே இருந்தார்.
கேட்டுக்கிட்டே இருந்தார். சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அமைதியின் அரசர் உங்களோடு இருப்பாராக சொல்லியாச்சு, கர்த்தர் உங்களோடு இருப்பாரான்னு சொல்லியாச்சு, போயிட்டாச்சு. 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. 2 பேரும் வெளியே போகிறப்போ அந்த குறை சொன்னவர் மீண்டும் குறை சொன்னாங்க. அப்போ கூட வந்தவர் சொன்னார், இத்தனை குறை சொன்னிய, ஒரு 10 ரூபா காணிக்க கொடுக்கறதுக்கு இத்தனை குறையாடானார். ஒருவேளை நாம் பிறரை குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம், பிறரை நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை, நம்மை நாம் சிந்தித்து பார்க்கல. நான் யார்? திரளான மக்கள் இருக்காங்க, பெருவாரியான ஃப்ளோட்டிங் கூட்டம். ஒரு சிலர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு தான் வாழ்வு. குணத்துக்கு ஆயர்கள் பேசி கொண்டிருந்தாங்க, நிறைய குருடர் இருந்தாங்க. ஆனால் பரிதலிங்கிற ஒரு குருடனுக்கு தான் விடுதலை கிடைச்சது, எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, தாவீதின் குமாரன், சன் ஆஃப் டேவிட், இவர் தாவீதின் குமாரன் என்று ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. அந்த நம்பிக்கையோடு நாம் குறைகளை பார்க்காம நம்முடைய தேவையின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி அர்ப்பணிப்போடு பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நாம் அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே என் தேவைகளை சந்திங்கப்பா, கண்ணீரோடு வந்திருக்கிறேன் தகப்பனே. சங்கீதம் 131 சொன்ன மாதிரி, நான் இருமாப்பு உள்ளவன் அல்லப்பா, மேன்மை உள்ளவன் அல்ல, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட பால் மறந்த குழந்தையை போல நான் இருக்கிறேன், நான் உண்மை நம்புறேன் தகப்பனே. என்னுடைய நம்பிக்கை இடத்திற்கு ஒரு நம்மை நம்பி நோக்கி பார்க்கிறேன். நான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறேன் தகப்பனே. நல்லா படிச்சிருக்கேன், நல்ல மார்க் இருக்கு, ஆனால் நான் கிறிஸ்தவன் ஆனதால எனக்கு வேலை கிடைக்கலப்பா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக தகப்பனே, வாக்கு மாறாத ஒரு ஆலயத்திலிருந்து ஒரு விடுதலை அவருக்கு கிடைக்க வேண்டுமாய் தகப்பனே. உம்முடைய பிரசனம் அவரோடு இறங்க வேண்டுமாய் தகப்பனே. குழந்தை திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி குழந்தை பாக்கியம் எல்லாமே அர்ப்பணிப்போடு இந்த வாக்கு மாறாத ஒரு ஆலயத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய வழிநிறுத்தல் எனக்கு தாங்க தகப்பனே. ஒரு விஷயம் கூட என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, உண்மையாகவே உண்மையாகவே அர்ப்பணிப்போடு கேட்கிற மக்கள் மத்தியில தகப்பனே, நீர் இறங்க போற தயவுக்காக கூட இசைக்கியா மனம் கசந்து அழுதாரப்பா. ஐயா, எனக்கு நான் நல்லவனாச்சே, எனக்கு இந்த வியாதியா, எனக்கு மரணமா, ஏக்கத்தோடு அழுத பொழுது 15 வருடங்கள் கூட்டி கொடுத்த தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட அதே போல இந்த நேரத்தில் தன் தேவைகள் கண்ணீரான வாழ்வை சொல்லி ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை மத்தியில உம்முடைய கிருபை இறங்க வேண்டுமாய், உம்முடைய இரக்கம் இறங்க வேண்டுமாய் இறங்கி நிற்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்க, உம்முடைய பிரசனத்தை தாங்க, உம்முடைய விடுதலை தாங்க, உம்முடைய வழிநடத்தலை தாங்க என்று அவர் நோக்கி பார்ப்போமா. விண்ணப்பத்தை கேட்பவரே, ஏன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே,